அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது டிஃபன் ஐட்டமுக்கும் சரி, சப்பாத்தி, பூரி, இட்லி, சாதத்துக்கும் சரி சூப்பராக இருக்கும். நம்ம முட்டை கிரேவி தான் நம்ம ஈஸியாக குயிக்காக டேஸ்டியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 வெங்காயம் 3 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு நம்ம வதக்கணும்னா இந்த மாதிரி வந்து பொன்னிறத்தில் வரும். பொன்னிறத்தில் வரும்போது நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து கீழே அடிப்பிடிக்காமல் எண்ணெயில் வந்து அடிப்பிடிக்காமல் அந்த எண்ணெயோட அந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா வந்து வதக்கிக்கணும். நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. நம்ம வெங்காயம் பச்சை மிளகா வதக்கிட்ட பிறகு தக்காளி வந்து 2 தக்காளி வந்து சேர்த்துக்குங்க. தக்காளி வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கணும். இது வதங்குற வரைக்கும் நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து 3 துண்டு அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அது தக்காளி வதங்கிட்ட பிறகு நான் அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றுறேன். அது மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கும் சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து பாதி அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். சக்தி மிளகாத்தூள் வந்து தேவைப்படுறவங்க காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க இருந்தால் தேவைப்படுறவங்க வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லை, சக்தி மிளகாத்தூள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வீட்டு மிளகாத்தூளே போதுமானது. அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாமே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்குங்க. அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அந்த அளவுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்ட பிறகு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்ட பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டையை வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த முட்டையை வந்து உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை வந்து கட் பண்ணி அதில் வந்து கொதி வந்த உடனே நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் போட்டு இறக்கி நீங்கள் ஸ்லோவில் வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து தனியாக தெரிஞ்சு வரும். அதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜு. அப்புறம் என்னங்க, சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. சுட சுட சப்பாத்தி, பூரி, தோசைக்கு அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.